சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/10/2024 சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 19ஆம் நாள், திருதியை திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் இன்று இரவு 9:33 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகுந்த உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே அவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சனியும் குருவும் வலுத்து அமர்ந்திருக்கின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே பண வரவுக்கு ஏற்ற உகந்த நாளாகவும் சொல் பலிதம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். குரு பகவான் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் வலுத்து பார்ப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அப்படியே மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலமாக ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்படி ஆகிட்டுருக்கு, அப்படி ஆகிட்டுருக்கு, எதுவும் நினச்ச மாதிரி இல்லை, வேலைகள் கூட இழுபறியாக இருக்குது, குடும்பம் ஏதோ ஓடுது, அவ்வளோதானுங்களே தவிர மற்றபடி நான் சேர்த்து வைக்கிற அளவுக்குலாம் பண வரவு இல்லைங்க. எந்த மாதிரியான ஒரு கவலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய எந்தெந்த இடத்துல லாபங்கள் வரும் என்பதற்கான ஒரு வேலை, தொழில் அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது எப்போவுமே வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஒன்று. அதனால் எதுலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். என்ன, நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுவீங்க. அந்த அவசரம் என்ன இருந்தாலும் நமக்கு உடனே சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றது தான். நம்ம ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நினைப்பில் இறுதியில் தெய்வம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் பொறுமையாக காத்திருக்கக்கூடிய சில பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு குடும்பம் அமைவதற்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு மன வாழ்க்கை அமைப்புகள், கடந்த காலத்தில் ஒரு மாதிரியான சோதனை அமைப்புகள், பிரிஞ்சிடலாமான்ற அமைப்புகள் இருந்தவர்களுக்கு கூட அதிலிருந்து கொஞ்சம் நல்லபடியாக ஒன்றும் கிடையாது, பிரிய வேண்டாம், குடும்பத்தோடு ஒருங்கிணைந்திருப்போம் என்பது மாதிரியான அமைப்புகள் உருவாகக்கூடிய, ஏதிலும் சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய, வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அவ்வளவு மேசராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 1, 10ஆம் இடங்கள் மிக வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. அதுலேயும் பொதுவாக பார்த்திங்கன்னா ராசியிலே இன்றைக்கி குரு இருக்கிறார். ராசியில் குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஒளித்தன்மை கொண்ட ஒரு அமைப்பு. ஏன்னா உங்கள் ராசியே கொஞ்சம் சுபரான ஒரு ராசி, சுக்கரனுடைய வீடு இல்லையா? சுக்கரனுடைய வீட்டில் குரு உட்காந்து 5, 7, 9 பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. குடும்ப வாழ்க்கையில் கடந்த காலங்களில் சோதனைகள் இருந்தவர்கள், ஒரு நிலையில் முதல் திருமணம் தோல்வியுற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே நன்மைகள் நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 10வது கேந்திரத்தில் உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் இன்றைக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? வேலை தொழில் அமைப்புகள் கூட கடந்த காலத்தில் போக்கு காட்டிக்கிட்டு, ஒரு கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே இருக்குதுங்க. இந்த வேலை கிடைக்கல, அந்த வேலை கிடைக்கல, ஒரு அரசு வேலைக்காக எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது இந்த துறைகளை தான் போகணும் அப்படின்றதுக்கான ஒரு மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் கை கேட்டுனது வாய் கட்டலைங்க. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய ஆசை என்னவோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். இந்த வாரத்திலேயே நீங்கள் நினைப்பதற்கு ஏதுவாக நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்பா வழியில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள், அத்தைமார்கள் போன்றவர்களால் ஏதாவது ஒரு சொத்து விவகாரங்கள், அல்லது இதுக்கு ஒத்து வர மாட்டேன்றாங்க, அதுக்கு ஒரு ஒத்து வர மாட்டேன்றாங்க, இதை பிரிக்கலாம் அதை பிரிக்கலாம்னா எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை தாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சொந்தக்காரங்களே கிடையாதுங்க, இவங்கெல்லாம் சோகக்காரங்கள்ங்க.
போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுற்றுப்புற அமைப்புகளில் கடுமையான மன பாதிப்புகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய ஒரு சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. ஆகவே எதிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். அடுத்த வாரம் முழுதலே ஒரு நல்ல விதமான தன்மைகள், தெற்கு நோக்கிய அமைப்புகளிலிருந்து நல்ல விதமான தகவல்கள் வர்றது, தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு குடும்ப அமைப்புகளில் ஒரு சொந்த ஊரில் இருந்து அதற்கான அமைப்புகள் அல்லது தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகளில் நல்ல விதமான பலன்கள் நடப்பது என அனைத்திலும் ஒரு நிறைவுகள் ஏற்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நீங்களே எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய சாதிக்கும் நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். தந்தையால் விரயங்கள், தந்தை வழி உறவுகளால் விரயங்கள், சோதனைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஐயா என்னங்க ஏற்கனவே வந்த வருமானம் உன்னப்படி என்னப்படின்ட்டு ஒரு இப்போ இழுவரி அமைப்புள்ள தான் இருக்குது, இதில் வேறு செலவுகளை வந்தால் நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு பார்த்தா, கடனை உடனே வாங்கியாவது இதை வாங்கி போடலாம் அதை வாங்கி போடலாம் என்கின்ற மாதிரி கடன் கொஞ்சம் அதிகமாவதை போல தோன்றினாலும் கூட நல்ல விஷயத்துக்காக தான் கடன் வாங்குகிறோம் என்பதற்கான ஒரு மன திருப்தி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். பயணங்களின் மூலமான நன்மைகள் இருக்கும். 6, 8ஆம் பாவகம் இன்றைக்கு குருவின் பார்வையில் மிகப்பெரிய அளவில் சுபத்துவமாக இருக்கிறது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்பது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்களை அமைக்கக்கூடிய ஒன்று. வெளிநாட்டிற்கு போகணும், வெளிமாநிலத்திற்கு போகணும், தூர இடங்களில் போய் செட்டிலே ஆயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அதற்கான அனுமதிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அப்பா கிட்ட அனுமதி இல்லை, அம்மா கிட்ட அனுமதி இல்லை, அலுவலகத்திலேயே அவங்கள அனுப்புகிறாங்க இவங்களை அனுப்புகிறாங்க, என்னை மட்டும் இன்னும் அப்படி இழுத்து வச்சிட்ருக்கிறாங்க. இந்த மாதிரியான வெளிநாட்டு தூர பயணங்களை, வெளிமாநில தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்குள்ள அனுமதிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கூட இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. கடந்த காலத்தில் தான் நிறைய விஷயங்களில் பணத்தை விட்டுட்டீங்களே, ஒரு பங்குச்சந்தையாக இருக்கட்டும், ஒரு யூக வணிக அமைப்புகளாக இருக்கட்டும், இணைய வழி தொடர்புகளாக இருக்கட்டும், ஒரு வேலையை ஆரம்பித்தேன், வியாபாரத்தை ஆரம்பித்தேன், இப்படி ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்தேன், வேலைக்கு பணம் கொடுத்தேன், தொழில் நல்லா போல, வியாபாரம் நல்லா போல, விவசாயம் நல்லா போல, இந்த மிஷினரிஸை வச்சு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், எதுவுமே சரியா இல்லை, எல்லாமே கஷ்டம், பண நஷ்டம் என்றிருந்தவர்களுக்கு கூட ஓரளவிற்கு அப்படியே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில பல அமைப்புகளில் கடந்த காலத்தில் இழந்து போன பணத்தை கூட மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வர வைக்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, எதிரியே மனம் மாறி மனம் திருந்தி உங்களை நண்பராக ஏற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். லாபத்தை கொடுக்குற அமைப்பில் தான் இருக்கிறார். இருந்தாலும் 8ல் சனின்ற ஒரு அஷ்டம சனி காலை அப்படியே பின்னாடி இழுக்குதுங்களே. இந்த மாதிரி அமைப்புகளில் அதுவும் அஷ்டம சனின்னா சும்மா விளையாட்டுக்கு நினச்சேன். இப்போ பார்த்திங்கனாலே அந்த கடந்த 1.5-2 வருஷமாக என்னை இப்படியும் நகலை விடலை இப்படியும் நகலை விடலை, அந்த முட்டுச்சந்தில் போய் உட்கார வச்சு ஒரு 11 பேர் மொத்தி எடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இப்போது எனக்கு வந்துருச்சே என்கின்ற ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் தான் இப்போ கடகராசிக்காரர்கள் எல்லாருமே, பெரும்பாலானவர்கள்னு சொல்லுவேன், ஒரு 90% கடகராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த பாதிப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய சில அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே 11ஆம் இடத்துல லாபகுரு இருக்கிறது என்பது கடந்த காலங்களில் எந்த தொழிலையும் எதுலேயுமே, வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், ஒரு சின்ன அமைப்புகளாக இருக்கட்டும், லாபம்ன்றதே கண்ணில் காட்டலைங்க, அசலில் தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் கடன் வாங்கி தான் ஜீவனம் பண்ண வேண்டியிருக்கு, ஆட்டை தூக்கி மாட்டில் போட வேண்டியிருக்கு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட வேண்டியிருக்கு, ஒரு இஎம்ஐ கட்ட முடியல, ஒரு வாடகை கட்ட முடியல, இவருடைய தயவு அவருடைய தயவுன்னு சொந்த காலிலேயே நிற்க முடியாமல் சொந்தக்காரங்களுடைய காலில் நிற்க வேண்டியதாக போயிருக்கேன். அண்ணன் தம்பி வகைரா அந்த மாதிரியானதை ஒரு அமைப்புகளில் தான் மற்றவங்க ஆதரவோடு தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடிகிறது என்கின்ற எண்ண அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக மாற்றங்கள், லாபகரமாக மாறக்கூடிய தன்மைகள், எதிலெல்லாம் மன அழுத்தங்கள் இருக்கிறதோ, சொந்த வாழ்க்கையில் மன அழுத்தங்கள், வேலையில் மன அழுத்தங்கள், காதலில் மன அழுத்தங்கள், நட்புகளில் மன அழுத்தங்கள், இந்த மாதிரியான மன அழுத்தம் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளிலிருந்தும் மெதுமெதுவாக வெளியேறி வரக்கூடிய ஒரு சுப முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சுப நாள்.
சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சனியும் 7ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் நல்ல நிலைமையில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். சிம்மராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மனைவி என்பவர் எவ்வளோ ஒரு மகத்தான பொக்கிஷம் என்பது நமக்கு தெரிய வரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இவ்வளவு நாளாக மனைவியை சொல்ல கேட்கவே கூடாது என்கின்ற அமைப்பில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு மனைவி சொல்லை தவிர மற்றதை கேட்கக்கூடாது என்கின்ற மனமாற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது தனவரவுக்கு ஏற்ற ஒரு அமைப்புகள் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அப்போ தனவரவுகள் அப்படிங்கிறது என்ன? எதிலெல்லாம் பணம் சம்பாதிக்கிறோமோ, எதிலெல்லாம் காசு வருமோ, வேலையில் சம்பாதிக்கிறீங்களா, தொழிலில் சம்பாதிக்கிறீங்களா, வியாபார விவசாய அமைப்புகளில் சம்பாதிக்கிறீங்களா, அது மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இந்த வருஷம் வியாபாரம் விவசாயம் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு போகிறோம், விளைவித்த பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறோம். அந்த அமைப்புகள் கூட நன்றாகவே நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சி களைச்சி கஷ்டப்பட்டீங்களோ அதை விட ஒரு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே உண்டு. வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த போட்டியாளர்கள் அப்படியே விலகக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே ஒரு புதிய கிளை ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு புதிய டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு அல்லது ஒரு மாற்றத்தை செய்வதற்கு அனுமதிக்க முடியாமல் இருந்த இந்த நிலைமைகள் அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பெரிய மனிதருடைய சிநேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என வர்ற வாடிக்கையாளர் மூலமாகவே ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்கார வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே இருக்குதுங்க. 7ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறது ஒன்று மட்டும்தான் நம்முடைய குணத்தை பிடிவாதமாக ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக. ஒரு வருஷமாக சிம்மராசிக்காரர்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிடிவாதக்காரங்களாக ஆயிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அளவுக்கு நான் எதையுமே ஒரு பிடிவாதம் பிடிச்சதில்லை என்கின்ற மாதிரியான அமைப்பு சுய பரிசோதனையாக உங்களை பற்றியே நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி இன்னும் சில வாரங்களில் சில மாதங்களில் மாறப்போகின்றதன் காரணமாக குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத நிலைமை எல்லாத்தையுமே அப்படியே மாற்றக்கூடிய, எதிலும் ஒரு சுப முன்னேற்றங்களும் சுய அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையுங்க. பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றதை மிக தெளிவாகவே சொல்கிறேன். ராசிநாதன் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது என்பது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. அது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் ரொம்ப நாட்களுக்கு அப்படியே 10ஆம் இடத்துல நிலைத்திருக்கக்கூடிய 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய 2 நல்ல பாவங்களில் இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு செவ்வாய் இருப்பது என்பது அப்படியே பருத்தி புடவையாக காய்ச்சதுங்க, பழம் நழுவி பாலில் விழுந்ததுங்க என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கும் என்பதை இன்றைய இந்த வாரத்திய கிரக நிலைமைகள் கண்டிப்பாக காட்டுது. மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எதில் எங்கே எப்படி சம்பாதிக்கிறது, எதில் எங்கே எதை எப்படி பேசுறது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறது என்பது போன்ற விஷயங்களில் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நல்ல நேரம் வரும்போது நம்மை சுற்றி நல்லவைகள் தாங்க நடக்கும் என்பது ஒரு நீதி. அப்போ நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்பு. சொந்தக்காரங்கள்ட்ட கூட உங்களை பற்றி யார் பொறாமப்படுறாங்களோ அவங்கள விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு இயல்பாகவே நடந்துடும். நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஒரு நிலையில் நல்ல சொத்துக்கள் நல்ல இதுவைகளை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தெய்வ அமைப்புகளில் இன்றைக்கு பெரிய ஈடுபாடுகள் வருங்க. இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், ஒரு தெய்வ தரிசனம் செய்யணும், 108 திவ்ய தேசங்களை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடணும், ஒரு இஷ்ட தெய்வத்தை தரிசனம் பண்ணணும், இந்த வாரத்திலேயே குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியான ஒரு தெய்வீக அமைப்புகள் தெய்வீக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பெரியவர்களுக்கு பணி செய்து அவர்களின் ஆசிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் முழுவதுமே தாத்தா பாட்டிகள் போன்றவர்களின் மூலமாக நன்மைகள் இளைய பருவத்து கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சொத்தை உங்கள் பேரில் எழுதி வைக்கலாம் அல்லது இவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம். சின்ன பிள்ளையாக இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார்னு கடந்த காலத்தில் உங்களை பற்றின ஒரு மாறுபட்ட இமேஜ் இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கூட
அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் ஒரு இமேஜ் உயர்றது, அந்தஸ்து உயர்றது, கௌரவம் உயர்றது, மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்பட அளவில் நீங்கள் நல்லபடியாக நடந்துடுறது என அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வசந்த வாசல் திறந்திருக்கிறது என்பது போன்ற மிகப்பெரிய நல்ல நாளுங்க. இந்த வாரம் முழுக்கவே வருகின்ற சில வாரங்களே அனைத்தும் நல்லபடியாக இருக்கக்கூடிய சுப நாளாக, முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல குரு. பொதுவாகவே 8ல் குரு மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. குருவின் இடத்தை விட குருவின் பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறது உண்மை இல்லையா? அப்போ 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த 3 இடங்களையும் குரு வலுத்து பார்க்கிறார் இல்லையா? அப்போ வீடு வாகன வசதிகள் இந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளேயே நல்லபடியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிள்ளைகளால் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும். பிள்ளைகளை ஒரு எதிர்பாராத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வருது. அப்பா அந்த இடத்துல பரீட்சையில் நான் பாஸ் ஆகிட்டேன், இந்த இடத்த நான் நல்ல விதமாக செஞ்சுட்டேன், அம்மா நான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கிறேன் என்பது மாதிரி பிள்ளைகளை பார்த்து பெருமைப்படத்தக்க அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகளை சந்தோஷமாக தூர இடங்களுக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய தைரியமும் ஒரு மனப்பக்குவம் இப்போ பெரியவங்களுக்கு வரும். தனியாக எப்படி பிள்ளைங்களை அனுப்புறது? வயது பிள்ளைகளாக இருக்குதே, தனியாக போய் சமாளிச்சுக்குவாங்களா? அவங்களே சமைச்சு சாப்பிடணுமே, இந்த மாதிரியான இதுவரைக்கும் கோழி அடைகாப்பது போல் என்னுடைய குழந்தைகளை, குஞ்சுகளை இப்படி இந்த அளவுக்கு காப்பாற்றி வந்திருக்கிறேன், இப்போ அவங்களுக்கு இறகம் முளைச்ச மாதிரி இருக்கே என்பது மாதிரியான அனுப்பலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகளின் மேலே நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தெளிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் நல்லபடியாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 40-50 வயது மேற்பட்டவர்களுக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம், சோஷியல் மீடியாக்களில் பணம் சம்பாதிக்கணும், ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், ஒரு பதிவு போட்டு சம்பாதிக்கணும், இதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள், இணையதள வழி அமைப்புகளை நம்பி இருக்கக்கூடியவர்கள், ஆப்புகள் மூலமாக தொழில் அமைப்புகள், செல்ஃபோன் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதன் மூலமான சில பரிச்சயங்கள் ஏற்பட்டு, அறிமுகங்கள் ஏற்பட்டு, அதிலிருந்து ஒரு நல்ல விதமான பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக, எதிர்பாராத நன்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இந்த வாரத்திலேயே ஒரு 3 மாதத்திற்குள்ளேயே வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக முதன்மை நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7-4ஆம் இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய கேந்திர பாவகங்கள் வலுத்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரே ஒரு சின்ன குறை தான், ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கிறார். ராசிநாதன் 8ல் மறைஞ்சாலும் ராசியை குறுபார்க்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலங்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதனால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பது என்பது ஒரு நிலையில் மனசை தெளிவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்துணர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல தன்மை. 4ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் இன்றைக்கு ஒரு மாதிரியான தொடர்புகளை பெற்று இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு வாகன விஷயத்தில் கடந்த காலத்தில் அம்மா மீது மன வருஷங்களை வச்சுருந்தவங்க, அம்மா இதை செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமை நமக்கு இருக்காது, ஒரு இடத்துல அம்மா ஒத்துக்காமல் போயிட்டாங்களே, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அம்மானால் சில அமைப்புகள் நடக்காமல் தடைபட்டு போய்விட்டது என்பது மாதிரியான ஒரு மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தாய் செய்தது சரிதான், இன்றைக்கு இந்த நிலைமை இப்படியாக மாறிவிடும் என்பது மாதிரியான நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, 30 வயதாகுது, 20-28 வயசாயிடுச்சு, பருவம் கடக்கப் போகிறது, ஆனாலும் இன்னும் திருமணம் நடக்கலை என்கின்றவர்களுக்கு திருமண உறுதிகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே ஏதாவது ஒன்று, இந்த வருடத்தின் இறுதி அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே கல்யாணம் நடந்துருன்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கூட்டு சிந்தனைகள் வரும், இதை செய்யலாம் அதை செய்யலாம், நண்பர்களோடு சேர்ந்து இதை செய்யலாம், அல்லது ஒரு 4 பேர் கூட சேர்ந்து இதை செய்யலாம், இவரை சேர்த்துக்கலாம் அவரை சேர்த்துக்கலாம் என்பது மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவர்கள் ஒரு நிலையில் வீண் பழி நம்ம மேலே வந்துருச்சுங்க, நான் ஒன்றும் இதை செய்யலை, ஆனால் சந்தர்ப்பவசத்தால் இந்த மாதிரி இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன், இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை என்பது மாதிரியான அமைப்புகளில் இருப்பவர்கள்
அதிலிருந்து வெளியே வருவதற்கான அமைப்புகள் இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு வழி திறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வாகன யோகம் இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய நாளாகவும், நீங்கள் விரும்பி கேட்ட ஒரு வாகனத்தை வாங்கி தருவதற்கு பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உபசய ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 6ஆம் இடங்களில் ராஜ கிரகங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது. முயற்சிகள் அத்தனையும் அப்படியே முழுசாக முடிக்க வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஜோதிட மூலனுக்குள்ளே சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்களே, ஐயா கடன் தொல்லை தாங்க முடியலையே, ஆரோக்கிய குறைவுகள் அப்படி இருக்கே, எந்த ஒரு முயற்சியும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோமே தவிர அது முடிய மாட்டேங்குதே, இந்த மாதிரியான மன கிளேசம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சரிதாங்க, எல்லாம் நன்மைக்கே என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை சொல்லலாம். அல்லது சிலருக்கு தம்பி தங்கைகளால் கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது சிலருக்கு உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களில் கூட ஒரு வேலையை டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு கடன் வாங்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் வாங்கிறது எப்போவுமே அசுப செலவுகளுக்காக வாங்குறதோ அப்படி இப்படின்னு இல்லை. வளர்ச்சிக்கான சில கடன்கள் இருக்குது இல்லையா, இந்த கடனை வாங்கி இந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இந்த நல்ல விஷயங்களை செய்யலாம். இந்த கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்குவதன் மூலமாக அல்லது ஒரு முதலீடு செய்வதன் மூலமாக அதிலிருந்து மாதம் மாதம் பணம் வரும் என்பது மாதிரியான நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன நோய் என்ன அமைப்புகள்ன்றதில் குழப்பங்கள் இருந்து வந்த அமைப்புகள் இப்போது தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் நிலைமைகள் நன்றாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், காலையில் இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறேன், காலையில் இந்த பொருளை தயார் பண்ணுறேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த பொருளை நான் விற்பனை செஞ்சே ஆகணும், விற்று தீர்ந்துடணும், இல்லைன்னா நஷ்டங்க எனக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். அழுகும் பொருள்கள்னு சொல்லப்படக்கூடிய காய்கறி, பழம் போன்றவைகளை விற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மாலையிலிருந்தே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இன்றைக்கி வருமானம் கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், நிறைவாகவே இருக்கும். மற்றவர்கள் கையை எதிர்பார்த்திருந்தது போக நம்முடைய கையால் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் பணவரவுகள் அதிகமாகவே வரக்கூடிய சுப நாளுங்க. 10ஆம் இடத்தின் தொழில் நன்மைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். ஆயினும் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. மனித மனத்துடைய ஆசைக்கு அளவே இல்லைங்க. இது ஒன்று கிடச்சிருச்சுன்னா அப்புறம் அதை தாண்டி இன்னொன்று கிடைக்கணும், அதை தாண்டி இன்னொன்று கிடைக்கணும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றதை என்றைக்குமே மனுஷ மனம் ஏற்றுக்காது அப்படிங்கிறது இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள்லேருந்து இப்போ மிக பெரும்பாலான ஒரு 90% வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இது இருந்தால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணவரவுகள் சீராகவே இருக்கும். மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்து இந்த நிலைமைகள்லாம் இன்றைக்கு மாறும். நானே இந்த நிலைமையில் சமாளிச்சிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். அதிலும் குறிப்பாக பூமி சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள், நிலம் சார்ந்த விவசாய பெருமக்களாக இருக்கலாம், கட்டிடம் சார்ந்த துறையினராக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் போன்றவைகளாக இருக்கலாம், கனிம வளங்கள்னு சொல்லப்படக்கூடிய கற்கள், ஆறுகள், மணல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடல் சார்ந்த ஆறு சார்ந்த விஷயத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 10ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதும் மிகப்பெரிய யோக பலன்கள் இன்றிலிருந்தே அப்படியே படிப்படியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும். மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே மனசு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன், புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா? அந்த புத்துணர்ச்சியை இன்றைக்கு பகல் முழுவதும் மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்புகள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவி உரசல்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நிலையில் மற்றவர்களுடைய உதவியே இல்லாமல் நீங்களே சமாதானம் ஆகி கொள்ளக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை பிரியணுமோ அல்லது இவங்களை பிரியணுமோ அவங்கள பிரியணுமோ, இந்த பிரச்சனை முத்தி போய்விடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு எதுவும் எப்படியும் முத்தி போகாது. உங்களுடைய கைகளுக்குள்ளேயே, கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அத்தனையும் இருக்கும் என்கின்ற எல்லா நம்பிக்கைகளும் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய, நட்பு சிறக்கும் என்பதற்கு அடையாளம் இருக்கக்கூடிய சிறப்பு
சிறப்பான நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க. மகரத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், ராசியிலேயே சனி பகவான். இவர்கள் இருவருமே அப்படி ஒன்றும் பெரிய சாதகமான இடத்துல இல்லை. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் ஏதோ வேலை தொழிலை வச்சு கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதை தவிர்த்து பெரிய விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பரவாயில்லை, நமக்கும் கொஞ்சம் நல்லது நடக்குதே என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் தென்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஜென்மச்சனி இந்த வருடத்தோட, அதாவது வருகின்ற வருடம் மார்ச் மாதத்திலிருந்து இப்போதைய ஒரு கடுமையான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு விலகுவது என்பது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கும். அதிலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது சுத்தமாக நன்றாக இல்லை, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல என்பது தான் உண்மை. 50-60 வயது கடந்தவர்களுக்கு வேண்டுமானால் 2ஆம் சுற்றாக ஜென்மச்சனி ஒரு மாதிரியான பலன்களை நல்ல விதமாக செய்து கொண்டிருந்தாலும் கூட இளைய பருவத்தினர்னு சொல்லப்படக்கூடிய 40 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களும் என்ன செய்வது ஏது செய்வது என்பது போன்ற தெரியாத ஒரு நிலைமையில தான் கண்டிப்பாக இருக்கிறீங்க. அவர்களுக்கு கூட இந்த நாளிலிருந்து சில பல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் அமையும். சிறு குறு பிரயாணங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இயந்திரத்தை மட்டும் வச்சு பிழைக்கக்கூடிய, ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு டாக்ஸி, ஆட்டோ இந்த மாதிரியான வச்சுருக்கிறேன், இதை வச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இரட்டிப்பாக ஏதேனும் ஒன்றை வாங்கி 2 மடங்கு வருமானம் வருவதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 75% சோதனைகள் இப்போது படிப்படியாக விலகி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. சதய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே வந்துட்டீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அப்பாடா பரவாயில்லை, கொஞ்சம் பரவாயில்லை என்கின்ற நிலைமைகள் தான் இப்போ இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சோதனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன என்பது உண்மை. அவர்களுக்கு கூட இந்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடக்கும். ஆகவே தொழில் முன்னேற்றம் இருக்கும். வேலையில் மாற்றங்கள் ஏதேனும் இருந்தாலும் கூட அதை அப்படியே நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தம்பி தங்கைகளால் ஏதாவது மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. தம்பி தங்கச்சியோடைய வாழ்க்கைக்காக ஏதாவது செய்தேன், அவங்களுடைய வேலை தொழில் அமைப்புகளுக்காக ஹெல்ப் பண்ணேன், பரவாயில்லைங்க, என்னை ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய உயர்வான நிலைமையில் தான் கடவுள் வச்சிருக்கிறார் என்பது மாதிரியான ஒரு மன திருப்தி, கொடுக்கறதன் மூலமாக சந்தோஷங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு விரயச்சனி என்கின்ற அமைப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. 12ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பணத்தை கொடுப்பார் என்னாலும் கூட அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு கண்டிப்பாக சில பல வேதனைகள், சில பல சோதனைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போதைக்கு ராசி பலனில் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்திற்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் ஆரம்பிக்க போதுங்க. ஒரு 40 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான சங்கடமான சூழல்களை ஜென்மச்சனி ஒரு நிலையில் உறவுகளாலேயோ அல்லது வேலை தொழில் அமைப்புகளாலேயோ பண விஷயங்களாலேயோ, பணம் என்பது என்ன, உறவுகள் என்பது என்ன, நட்புகள் என்பது என்ன, இது மாதிரியாக புரிய வைக்கக்கூடிய சில பல காரியங்களை அடுத்த வருஷம் ஆரம்பிக்க இருக்கிறது என்பதனால இப்போவே நண்பர்களோடு சேர்ந்து அதை பண்ணினேன் இதை பண்ணினேன், அல்லது சொந்தக்காரங்களோட மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அல்லது சித்தப்பா பித்தப்பா பெரியப்பா மக்கள் அல்லது உறவுகளில் தூரத்து உறவுகள் இவர்களோடு சேர்ந்து தெரியாத ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய சில பல விஷயங்கள் இப்போது நடக்கும். அதில் மட்டும்தாங்க மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள நம்பினேன் இவங்களை நம்பினேன், எனக்கு இது தெரியாது, ஆனால் இவரை நம்பி இதை செய்கிறேன், இவரை நம்பி இதை ஆரம்பிக்கிறேன் என்பது மாதிரியான விஷயங்களை இப்போதிருந்தே மீனராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட சில நிலைகளில் கொஞ்சம் மனம் சுறுசுறுப்பாகவே இன்றைக்கு அப்படியே எதையாவது ஒன்றை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், அதற்கடுத்த வருஷம் என்ன செய்யலாம்ன்று இந்த மாதிரியான விஷயங்களில் மற்றவர்கள் உங்களுக்கு தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்களும் அடங்கும் என்பதால் எதிலுமே பேராசை பெருநஷ்டம் என்பதை அப்படியே மனசில் கொண்டு ஏதாவது ஒரு நிலையில் ஒரு நல்ல அமைப்புகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம்.
ஜோதிடத்தில் லக்னாதிபதி கிரகம் எவ்வளவு முக்கியம் என்பது நிறைய பேருக்கு இங்கே சந்தேகம் இருக்குது. அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஒரு தசாநாதன் நடத்துகிறார், அவர் 4, 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு நடத்துகிறார், அல்லது 5, 6ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு நடத்துகிறார்னா அந்த பாவங்களை மட்டும் வச்சு தான் நம்ம அந்த தசையில் நமக்கு என்ன சம்பவங்கள் நடக்கும், எது நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குறோமே தவிர உண்மையில் ஒட்டுமொத்த உருவமாக ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள் இன்னும் வரலை அப்படிங்கிறதாங்க உண்மை. எல்லா விதத்திலையுமே லக்னத்தை தொட்டு லக்னாதிபதியை தொட்டு பலன் அறிவது தான் உண்மையான சரியான பலன்கள் நடக்கிறது ஏதுவாக இருக்கும், அதை அறியறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான சரியான விளக்கமாக இருக்க முடியும். அந்த அளவிற்கு லக்னாதிபதி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது நம்முடைய இந்த என்சான் உடம்புக்கு எல்லா இயக்கத்தையும் கட்டுப்படுத்துகின்ற மூளை எவ்வளவு முக்கியம். இந்த மூளை இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரியாக இயங்க முடியாத ஒரு நிலைமையில் வந்துடுவோம் இல்லையா. இதை போலவே 12 பாவகங்கள் இருந்தாலும் அந்த 12 பாவகங்களில் லக்கணமும் லக்னாதிபதியும் தாங்க மூளையாக செயல்படக்கூடிய தன்மைகள். ஒரு கையை இயக்கு, காலை இயக்கு, அதை எடு, இதை எடுன்னு கட்டளை இடுகிறது எப்படி மூளையோ, அதை செய்ய வேண்டிய வேலை எப்படி மற்ற உறுப்புகளுக்கு இருக்கிறதோ அதை போலவே லக்னாதிபதி என்பவனே மற்ற 11 பாவகங்களுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் தான் தொடர்பு கொண்டு கட்டளையிடக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். எவர் ஒருவருக்கு லக்னமும் லக்னாதிபதியும், குறிப்பாக இன்றைக்கு லக்னாதிபதியை எடுத்துக்கிட்டோம்னா லக்னாதிபதி கிரகம் பாவராக இருந்தாலும் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் நல்ல நிலைமைகளில் இருந்தார்னா, அதாவது சனி செவ்வாயாக இருந்தால் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடையாமல் மறைவு ஸ்தானங்களில் ஆட்சி உச்சத்தை அடைந்து ஒரு நிலையில் திக்பலத்தை நல்ல விதமாக அடைந்திருக்கின்ற சூழல்கள் சூட்சும வலுவாக நல்ல விதமாக அந்த லக்னாதிபதி கிரகம் இருக்கும். அல்லது இதோடு கூடுதலாக சனி செவ்வாயாக இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி கிரகம் குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளை பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக லக்னாதிபதி இயற்கை சுவராக இருந்தாலே பாவத்துவம் அடையாமல் இருக்கக்கூடியது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆக எல்லா நிலைகள்லையும் லக்னாதிபதி ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தால் மட்டுமே பெரிய பலன்களை கண்டிப்பாக செய்கிறது இல்லைங்க. அந்த நேரத்தில் அவர் பாவத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகளில் லக்னாதிபதி கிரகம் வலுவாகவே இருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய ஒருவர் மட்டுமே வாழ்க்கையில் உயர்நிலையை அடையக்கூடியவராக இருப்பார். ஒரு சாதிக்கிறவராக இருப்பார், ஒரு வேலையில் சக்ஸஸ் பண்ணுறவராக, தொழிலில் சக்ஸஸ் பண்ணுறவராக, இன்னும் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு எல்லாவற்றிலும் லக்ஸரியாக வாழ்கிறாங்க இல்லையா. சில பேருக்கு இயல்பாகவே இயற்கையிலேயே எல்லாமே கிடைத்து போகிறது இல்லையா. அந்த மாதிரி கிடைக்க பெற்றவர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி கிரகம் அது யாராக இருக்கட்டும், சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, குரு, ராகு போன்ற யாராக இருக்கட்டும், ராகு கேதுக்கள் லக்னாதிபதியாக வர முடியாது, அவர்களுக்கு ஆதிபத்திய அமைப்புகள் இல்லை. இந்த சப்த கிரகங்கள் 7மே லக்னாதிபதியாக சுபத்துவ அமைப்புகளோடு வலிமையாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் அவர் பிறந்ததிலிருந்தே ஒரு ராஜ பாட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் கார்பெட், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு நல்ல வசதியான வீடுகளில் குடும்பத்திலேயே பிறந்து அதற்கப்புறம் வசதியாகவே வாழ்ந்து படித்து அதற்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்குமே வசதியாக வாழக்கூடிய தன்மைகளை இந்த லக்னமும் லக்னாதிபதியும் மட்டும்தாங்க முதன்மையாக கொடுக்கிறது. மற்ற பாவகங்கள் என்பது, மற்ற இயங்கு தன்மைகள் என்பது அடுத்ததாகத்தான் அமையும். ஆகவே லக்னமும் லக்னாதிபதியும் ஒருவருக்கு எந்த நிலையிலையும் பலவீனமாகாமல் பாவ கிரகங்களுடைய ஆக்கிரமிப்பில் இல்லாமல் சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சுப கிரகங்களுடைய ஆக்குவையில் இது இருக்கும் பொழுது நீங்கள் உயர்வானவராகவே இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.